ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சேன். ஏன்னா தம்பிக்கு எக்ஸாம் நடந்துட்டுருக்கனால எப்படியும் காலைல 5 மணிக்கு தான் எந்திரிக்கணும். ஃபஸ்ட்டு அவனுக்கு பாலை காய்ச்சி கொடுத்து அவனை டியூஷன் அனுப்பிட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் வந்து படுத்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்களா டைம் ஆயிடுச்சு அப்படி சொல்லி டக்குன்னு எந்திரிச்சு வந்து ஓலை வச்சு அரிசி அடுப்பில் போட்டுட்டு பால் அடுப்பில் வச்சு டீ போடுறதுக்கு இந்த குப்பை பக்கெட்டில் வந்து இந்த மாதிரி நம்ம கவர் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன். குப்பை பக்கெட்டை வந்து 2 நாளைக்கு ஒருக்க கழுகுனா போதும். அது மாதிரி குப்பை பக்கெட் ரொம்ப அழுக்காகாது. குப்பையை எடுத்து நம்மளுக்கு தூர போடுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ காலைல என்ன டிஃபன் பார்த்தேன்னா அப்போவும் உருளைக்கிழங்கு கறியும் தான். தம்பி 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணுமா, அதனால் முதல்ல அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பி விட்ருவேன். எல்லாம் அவனுக்கு லேட் ஆயிரும்னு சொல்லிகிட்டே இருப்பான். அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க அப்போ சொல்கிறாங்க எனக்கு இன்றைக்கி சோறு கொண்டு போகணும் லோடு இருக்குது அப்படி சொல்லி. வீட்டில் பார்த்தீங்கன்னா பச்சைக்கறி எதுவுமே இல்லை. காலையில் நெத்தலி மீன் வாங்கி கொண்டு வச்சுருந்தாங்களா. இவ்வளோ நெத்தலி வந்து 50 ரூபா. சரி நெத்தலி மீனை கறி வச்சிடலாம் சொல்லி நெத்தலி மீனை கழுகி அது கூட முருங்கைக்காய் தக்காளி பழம்லாம் போட்டு ஒரு குழம்பு அப்படியே அடுப்பில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு டைம் ஆகிட்டுனாங்க. தம்பிக்கு அப்படியே சோறை நான் கட்டி கொடுத்துட்டு அவனுக்கு வந்து குழம்ப கிண்டி தான் கொடுக்கணும். இன்றைக்கி வேறு எதுவுமே இல்லை. மத்தியானத்துக்கு லஞ்சு நெத்தலி மீன் குழம்பும் சோறும் மட்டும்தான். எனக்கு எல்லாருக்குமே பார்சல் கட்டிட்டு மீதி சோறெல்லாம் தட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சனோட கோலை இதுதான். அதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாம் கழுகி நீட்டாக கிச்சன்லாம் தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ தான் கிச்சன் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. அப்புறம் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். கவி சுரேஷ் ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள்.